There's a fire in me, melting at the bottom of the sea. It was a beautiful thing. ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயருக்கு நம்ம கிட்ட ராணிப்பேட்டிலேருந்து ஒருத்தர் வண்டி விட்டுருக்காரு எட்டிகா. ஸோ பாருங்கள் ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ பாருங்கள் இன்ஜின் பே பாருங்கள், ஸ்லீவ்ஸ் எல்லாம் அடித்து எப்படி கிளியராக இருக்குது பாருங்கள். ரெடியூசர் கிட்டு மோட்டர்சன் போட்டிருக்கோம். ஸோ ரயில் வந்து காம்பேக்டாக உள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இதுதான் ECN மோட்டர்சனோட BS6 ஃபிட்டிங் வால் பாருங்கள். ஃபிட்டிங் வால் BS6 எல்லாமே BS6 தான். ஸோ ஸ்லீவ்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நீட்டாக அழகாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், இல்லை எந்த ஒயர் இல்லாமல் எல்லாமே பொதுவாக பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் பிளேட்டும் அடித்தாச்சு அவங்களுக்கு. காப்பி வர வரைக்கும் கொஞ்சம் இது யூஸ் ஆகும். ஒரு வாக் அரவுண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எட்டிகா வண்டி ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிலிண்டர் ஃபிட் பண்ணியிருக்கு. ராணிப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பாருங்கள். 1 மார்க்கெட்டு சார் இருக்குது தரேன். முடிஞ்சிச்சு சார். ஸோ ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா சிலிண்டர் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு. ஸோ 10 kg தான் போட்டிருக்கோம். தேங்க்யூ. There's a fire in me, melting at the bottom of the sea. It was a beautiful thing. And all these memories trying to hold me back, but they can't see. I was born to be free. தெரிகிற மாதிரி கேஸோட லெவல் க்ளீனாக நீங்கள் விசிபிளாக இருக்குது பாருங்கள். கேஸ் இருக்கா இல்லையான்றதை இங்கே வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஜெக்டர் லாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஷேப் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி வயரெல்லாம் ஃபுல்லாக டர்மினேட் பண்ணி போட்டிருக்கோம். எதுவும் தெரியாது. கேஸ் ஃபுல்லாக வந்து இங்கே வச்சுருக்கோம், அதில் ஸ்டாண்ட்லேயும் வச்சுருக்கோம். 2 பக்கமாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூவும் வராது. எல்லாமே வாரண்டி அண்டர் வாரண்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ஒரு வாக்காளர் போகலாம் டிசைன். சைட் ஃபிட்டிங் வால் பண்ணியிருக்கோம் வண்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து செஞ்சூர் வந்து வண்டி விட்டுட்டு போனார். ஸோ ஃபிட்டிங் முடிஞ்சிச்சு. ரீஸாக எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் தான் பார்ப்போம். கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் மோட்டர்சன் தான் நம்மளது எப்போவுமே. ஸோ மோட்டர்சன் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் இட்டாலியன் கிட்டு. ECM பாருங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு. 4x8 இன்ஜெக்டர் ECU, ஒரிஜினல் ECU நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஜெக்டர் இருக்கிற இடம் தெரியாது. இதோ இந்த இடத்துல இருக்குது இன்ஜெக்டரு. ஸோ கேஸ் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்து இது பண்ணுறதுக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியூசரை எங்கே ஃபிட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ அழகாக இங்கே கிளாம்ப் கொடுத்து ப்ரொடெக்ஷன் கொடுத்து இங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் ஆஸ் யூஷுவல்
அதேமாரி ஃபில்லிங் இங்கே கேஸ் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் கொடுத்தாச்சு. ஸ்லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்லீவ் போட்டு கொடுத்துருக்கோம். எதுவுமே வந்து வெளியே தெரியாது. ஸோ ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷனோட நல்லா கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து 8 சென்சார் இருக்குது, 8 பெட்ரோல் சென்சார் வண்டி. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸில் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. ஒரு வாக் அரவுண்ட் போகலாம், எப்படின்னு பாருங்கள். வாக் அரவுண்ட் பாருங்கள், வண்டி வாக் அரவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. பெட்ரோல் டேங்க்லேயே வச்சாச்சு ஃபிட்டிங் ஒரு கஸ்டமருக்கு. ஸோ இதுதான் ஃபிட்டிங்கு. ஸோ ப்ரீஸாவை பொறுத்த வரைக்கும் சிலிண்டர் வச்சுட்டு நார்மலாக ஸ்டெப்னிங் வந்து உங்களுக்கு நிற்கிற மாரி தான் வரும். ஸோ ஹைட் ஏற்றிங்கன்னா வண்டி வந்து சம்டைம்ஸ் வந்து ஷேக்கிங் அந்த இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஆகும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஃபிட்டிங் வைஸு பாருங்க, மாருதி ப்ரீஸா இதுதான் வண்டி. இந்த புது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட 4வது வண்டி இது ப்ரீஸாவில். இந்த வேரியண்ட்டில் மாருதி வேரியண்ட்டில் இது 4வது வண்டி. ஃபிட்டிங்கு இந்த இதில் வண்டி பர்ஃபார்மன்ஸு நல்லா ஒரு எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கேஸ்லேருந்து பெட்ரோல் மாற்றுக்கும், சிஎன்ஜி மாற்றுக்கும். ஸோ வண்டி இன்னொரு வாக்கர் இருப்பாங்க கொடுத்துருக்கோம். வண்டி இப்போ ட்ரையலில் இருந்தது. ஸோ பாருங்கள், லேப்டாப்பெல்லாம் போட்டு நம்ம ட்ரையலிங் போயிருக்கோம். ஸோ வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு.